12 வயது உள்ள பெண்ணை கூட்டிட்டு வராங்க. கடுமையான வயித்து வலி. 2 மாதங்களுக்கு மேலாக சிகிச்சை எடுத்தும் அவங்களுக்கு அந்த வயித்து வலி குறையல. அதேபோல கீழ உட்கார முடியல. மோஷன் போற இடம் எல்லாமே வலி கடுமையா இருக்குது அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. அப்ப அந்த குழந்தைய மருத்துவம் செய்யறதுக்கு முன்பு அவங்களுடைய உணவு பழக்கங்கள், வாழ்க்கை முறைய ஆராயும்போது அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு பதில், பெரும்பாலும் நூடில்ஸு, சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, அதில் முக்கியமாக சிக்கன் பிரியாணி தான், பப்ஸு, லேஸு, குறுக்குரே, சம்சா, இதுதான் அன்றாட உணவுகளாக இருந்தது. நான் அந்த தாயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். ஏதாவது ஒரு உணவாவது, ஆரோக்கியமான உணவு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுத்துருங்க. 2 மாதம் போராடி இருக்கீங்க, வலியே நிறுத்த முடியலன்றீங்க. மருந்து உபயோகப்படுத்தும் போது குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் வலியை நிறுத்த முடியும். இந்த நோய்க்கு அடிப்படையான காரணமான இந்த நோய் உருவாகக்கூடிய வலியை தடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்தீங்களா? இந்த உணவால தான் நோய் வருதுன்னு உங்களால உணர முடியுதான்னு கேட்டேன். உங்கள் தாயுடைய கண்ணில் தண்ணீர் மட்டும்தான் வந்தது. நான் ஒரு 15 தினங்கள் மட்டுமே எளிமையான உணவுகள், ஜீரணிக்கக்கூடிய பழம், ஜூஸு, இந்த மாதிரி கஞ்சி, இந்த மாதிரி கொடுத்த பிறகு 15 நாட்களுக்கு பிறகுதான் சிட்டிங்லேயே உட்கார முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கு முன்னாடி 2 மாதங்கள் ஸ்கூல் போகல. இதுலேருந்து ஒரு விஷயத்த நாம் விளங்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் கொடுக்குறோம் தெரியுமா அந்த உணவு, ஆரோக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னு